பேசுறது இல்லைங்க, அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் சில பேருக்கு சில பொருள் வாங்கணும். நான் ஃபஸ்ட்டு வெளிநாடு வந்திருக்கோம், சில பொருளை இங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணி பக்கமாக தேக்காத மீன் இந்தியா போயிட்டு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு நம்ம இந்தியா கிளம்ப வேண்டியதான் நாளைக்கு. ஸோ நாளைக்கு இந்தியா கிளம்புறோங்கிறதுனால நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி பிளான்லாம் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி டே 9 இதில் போய் கையடோஸ் டைம் போல் நம்ம ஹாக்கர் சென்டரில் சாப்பிடுவோம். ஆனால் ஹாக்கர் சென்டரில் சாப்பிட்ற விட இங்கே ஒரு ஷாப் இருக்குது, அங்கே அதை விட நல்லாயிருக்கு. பட் ஒரு $1 அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அங்கேயும் போய் சாப்பிடுவோம், ஹாக்கர் சென்டரில் போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு திரும்பி ரூம் வந்துடும். வருவாங்க, அங்கே கசின்ஸ் வராங்க. கசின்ஸ் வந்தோன்னா அவங்க கூட ஏறி நம்ம ஒரு சில பொருள் வாங்கும்போது ரேட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, வாங்க போகலாம். எப்படின்னு போல் ஓப்பனிங்கே மாஸ்க்கு நம்ம மாதிரி போயிட்டு சரியான இடம். நம்ம அதாவது நல்ல ஹாட்ஸ்பாட் நம்மளோட ஹாஸ்டல். மார்னிங் நைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் சரியான மப்பில் இருக்காங்க எல்லாருமே. காலையில் பார்த்திங்கன்னா ரோடு இப்படி தான் இருக்குது, வெறிச்சோடி இருக்குது. அது இந்த மாதிரி டைமில் தான் வெறிச்சோடி இருக்குது. இன்றைக்கி சண்டே வேறு, ஸோ பெருசாக யாரும் ஒர்க்கு போக மாட்டாங்க. ஸோ ஈவினிங் தான் இங்கே பார்ட்டிஸாக இருக்குது. அதில் சாட்டர்டே நைட்லாம் பயங்கர பார்ட்டிஸாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம அப்படியே நேராக போனால் மேக்ஸ்வெல் ஃபுட் சென்டர் இருக்கும், அங்கே தான் நல்லா இருக்குது சார். ஆக்கர் சென்டர்லேயே சுற்றி பக்கத்தில் பார்க்குறப்ப சைனா டவுனோட இங்கே அந்த ஆக்கர் சென்டரில் லைக் ஸ்மெல்லு அந்த அளவுக்கு இல்லை. மற்ற இடத்துல போனீங்க ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சைனீஸ் யூஸ் பண்ணுற அந்த ஒரு சாஸோட ஸ்மெல்லு அது ஒன்று தான் லைட்டாக நம்ம கும்பட்டில் எடுக்குது. மற்றபடி வேறு லெவலுங்க, ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் போயிட்டு பேசுவோம். யா இப்போ இது கூட காய டோஸ்ட் வந்துடும். காஃபி, எக்கு, காய டோஸ்ட் சேர்த்து $3. நம்ம ஒரு காசு 180 ரூபாங்க. ஒரு டீ அண்டு ஹாஃப் பாயில். இது வந்து ஃபுல் பாயிலாக இருக்குது, ஹாஃப் பாயிலாக இருக்கும். ஸோ கரெக்டாக அதை உடச்சி உள்ளே இருக்கிறத ஸ்பூன் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ரைட், புரியுதுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன். அப்புறம் இப்போ ஒரு காய டோஸ்ட் வந்துடும். வந்தோன்னா 3 விட்டுக்காக சாப்பிடுவோம். காய டோஸ்ட்டு, ஹாஃப் பாயில் எக் 2 கப் காஃபி. இது வந்து ஒரு $3 ஒரு சரியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இதுதான் சரியான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகே, சாப்பிடுவோம். கரெக்டாக விழுந்ததா இல்லையான்னு தெரில. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹாஃப் பாயில் பிடிக்குன்னா கண்டிப்பாக எனக்கு சாப்பிட்டே ஆகும். லைக் நம்ம ஊர் அப்படியே ராவாக அது ஒரு ஹாஃப் பாயில் இருக்குது. ஒட்ட சொன்னால் இப்படி தான் இருக்குது, ஹாஃப் பாயில் இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. முட்டை ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க மஞ்சக்கரை, அவங்களாம் அடா இதுதாண்டா சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுவீங்க. ஸோ வா சூப்பராக இருக்குங்க. சரி சாப்பிட்லாம், அவ்வளோதாங்க, சாப்பிட்டாச்சு. அது நானும் பிளேட்லேருந்து வலித்து பார்த்தேன், ஸ்பூனில் வரல. அப்புறம் கை எடுத்து வச்சா நல்லா இருக்குது. ஸோ அதனால் விட்டுட்டேன். உண்மையாகவே வேறு லெவலுங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு 180க்கு நம்ம ஊருக்கே நல்ல ரேட்டு தான். நம்ம ஊரில் 2 ஹாஃப் பாயில்னாலே 180க்கு வராது. ஒரு 100 ருபீஸ்க்கு நம்ம ஊருக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. பட் நீங்கள் எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தான் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ 180க்கு நல்ல ஒரு டிஷ். ஒரு டோஸ்ட்டு, 2 ஹாஃப் பாயில் எக்கு, ஒரு காஃபி. அதெல்லாமே இங்கே சொல்லி அவனை காஃபிக்கு இவங்க என்ன போடுறாங்கன்னா சுகர் போட மாட்டாங்க. இந்த கயா டோஸ்ட்டுக்கு அடியில் ஒரு ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களா, கோகனட் ஜாம். ஸோ அந்த ஜாம் தான் போடுறாங்க. ஈஸியாக கரைஞ்சிருக்கு, நல்லாவும் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஓகே, அது இந்த ஹாஃப் பாயிலுக்கெல்லாம் வேறு லெவல். ஆனால் என்ன வாயில் ஸ்மெல் அடிக்கும். போய் வாய் வாஷ் பண்ணிட்டு நம்ம ரூம் போவோம். ஒரு 11 o'clock மேலே ரெசின்ஸ் வந்துடுவாங்க. வந்தோன்னா அவங்க கூட வெளியே போவோம். ஆல்மோஸ்ட் 10-15 ஆச்சு. ஒரு ½ an hour தான். ரூம் போய் கரெக்டாக ரூம் போயிட்டு பேக் எடுத்து கரெக்டாக சரி பார்ப்போங்க. ஊருக்கு போய்ட்டு அந்த மேக்ஸ்வெல் ஃபுட் சென்டரு, இந்த அப்படியே அழகாக பின்னாடி இருக்க அந்த வியூ, கட்டடம்
ஒரு இங்கே இருக்கிற புத்தா 2-3 ஊருக்கு போனால் தான் மிஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஊரில் இப்படிலாம் இல்லை, பார்த்துருப்பீங்களே ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் எப்படி இருந்துச்சு. சேலம் தான் நம்ம. ஸோ சென்னையில் கூட நீங்கள் இந்த மாதிரி பிரம்மாண்ட கட்டடத்தை பார்க்கலாம். எங்கிட்டாது நம்ம ஊரில் பார்க்கறது வாய்ப்பே இல்லை. நாளைக்கு தான் கடைசி பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ சிங்கப்பூர் வரும் அப்படின்றது தெரில. அவ்வளோதான் நம்ம லிஸ்ட்டில் சிங்கப்பூர் எப்படியும் அச்சீவ் பண்ணியாச்சு. பார்க்கலாம் மிச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணுறோமான. ஆனால் உண்மையாக ஒரு மாதிரியாக இருக்குங்க. 10 நாள் இந்த தெருவிலே தானே சுற்றிட்டு. ஓகே, சிங்கப்பூரில் பானிபூரி ட்ரை பண்ணுறோம். இல்லை எனக்கு வேணால் 2 போதும். ஆமாம், நல்லா அதிகமாக சாப்பிட மாட்டேன். சொன்னா கேளுங்க. என்ன 2 3 சார். ஓகே 3 சார் 18 பீஸ். 18 பீஸா? 18 பீஸா? 6 பீஸு ஐ திங்க். 6 பீஸ் ஒரு $1. நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்றேன். டேஸ்ட் நீ பார்த்துருக்கியா? சிங்கப்பூர் பானிபூரி சாப்பிட்றேன். அதுதான் இப்போ உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்றேன். நீங்கள் அமைதியாக இருங்க. என்னைக்கு நம்ம ஆக்கர் சென்டர் போய் சைனீஸ் ஃபுட்டை ட்ரை பண்ணோமா அன்றைக்கிலேருந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். கேட்டுங்க. ஏன் ஒரு சாஸ் ஊற்றுறாங்க பாருங்க. அப்பா நல்லா இல்லையா? எனக்கு பிடிச்சது ஸ்பைஸ். கேட்டுக்குள்ளே வான்றாரு பையன். இல்லை நீங்கள் வந்து சாப்பிடுங்க. நீங்கள் இல்லை நான் குடிச்சிட்டு இருக்கேன். போடுங்க பாஸ். நம்மளால வாயை நல்லா தோணும். ஹிந்தி பானிபூரியா நம்ம ஊர் பானிபூரி ஆக்கிட்டாரு. எப்படி இருக்கு ஸ்பைசி? பயங்கர காரமாக இருக்கா? ஏன் சாப்பிட்றீங்க? வாய்க்கு பண்ணாலே ஒரே பொறுமையாக சாப்பிடணுமா? ஏங்க நான் அவர்கிட்ட கேட்குறேன், சின்ன பொரியை ரெடி போட சொல்லிட்டா. அவனுக்கு என்ன தெரியும் நல்லா. யாருக்கு? அதனால தான் ஓரமாக வந்துருன்ட்டாரா எடுத்து. ஓகே, அவ்வளோதான். ஒருத்தர் அவுட் ஆகிட்டாரு. சிங்கம் தான். விட மாட்டோம். भैया देख நீ சாப்பிடுவாங்களா? நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். டிப்பிக்கல் நார்த் இந்தியன் தான் இருக்குது. அப்படியே நார்மலாக ஓகேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கூப்பிடுவோம். இன்னைக்கு ஏடா காலையில் கூட நைட் வெளியே வர அப்படின்னு பார்க்குறீங்களா? டிஷர்ட்லேயே ஊற்றுச்சு. ஓகே, ஆனால் ஊருக்கு போகிற தானே. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நைட்டு 9th டே நைட்டு. நாளையோட அவ்வளோதான். இந்த நைட்டில் இங்கே இருக்க முடியாது. நாளைக்கு நைட்டில் நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கோம். லைட்டாக மனசு கஷ்டமாக தாங்க எனக்கு. 10 நாள் இதே ஸ்ட்ரீட்டில் தான் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கோமா. இப்போது இந்த ஸ்ட்ரீட்டை மிஸ் பண்ணுவோம். ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பயங்கரமாக மிஸ் பண்ணுவோம் இந்த ஸ்ட்ரீட்டில். இந்த ஸ்ட்ரீட்டோட பக்கத்து ஸ்ட்ரீட்டில் காட்டுறோம். பயங்கர ஆப்பனிங்காக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டில் ரொம்ப மிஸ் பண்ணுச்சு. அது காட்டலாம். ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறோம். ரைட். சிங்கப்பூர் ஒரு பார்ட்டி கண்ட்ரிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரும் கிட்டத்தட்ட $10 வரும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி டே 10 கிளம்ப போகிறோம். இதுதான் நம்ம ரூம் காட்டி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம ரூம். ஒரு சிங்கிள் பர்சன் ஒரு சிங்கிளாக நீங்கள் வரீங்கன்னா ஓகே தாங்க. நேற்று நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்று சுவிட்ச் வேறு ஆஃப் ஆகி போச்சு திடீர்னு.
இங்கே பார்த்தீங்கன்னா இதுதாங்க நேத்தூரில் இந்த ஃபோட்டோ வந்து கீழே நான் போடுறேன், அப்டேட் பண்ணுறேன். நம்ம இது லக்கியாக ஆக்சுவலாக லக்கின்னு சொல்ல முடியாது, $2 மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ சாக்லேட்ஸ்லாம் வாங்க போக இது அந்த பேக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாக்லேட் தான் இருக்குது. சரி ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஊரில் இருக்க கிட்ஸுக்கு வாங்கிட்டு போகணும், சில பேருக்குலாம் வாங்கிட்டு போகணுன்றது. இது நம்ம கசினோட பொருள் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அங்கே ஒரு இது ட்ராலி மாதிரி இருக்குது, அதை காட்டுறேன். ஸோ இதுக்கும் இதில் நம்ம ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, நம்ம ட்ரெஸ்ஸஸ் இது மட்டும்தாங்க, அது ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து பற்றி சொல்லிட்டு இருந்தாலும் லக்கி அந்த இது எப்படி நம்ம இது மாதிரி தான் கேம் மாதிரி நம்ம சென்னையில் இருக்குது, நான் சென்னையில் ஒன்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ எஸ் சும்மா ட்ரை பண்ணேன். லக்கி 2 இதுவுமே கிடச்சிருச்சு, ரெண்டு இதுலேயுமே 2 கிடச்சிது. நேற்று ரொம்ப லக்கியான டே மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. எஸ் இது ஒன்று அண்ட் இது ஒன்று நல்லா இருக்குல்ல. அவ்வளோதாங்க, அந்த ஷார்ட் சர்க்கிள் ஃபஸ்ட்டு நம்ம கிளம்புறது தான், வேறு எதுவுமே இல்லை. இங்கே ஒரு சில பொருட்கள் இருக்குது, ஆர்டர் பண்ணுறது அது மட்டும் எடுத்து வச்சு நம்ம கிளம்பலாம். டைம் ஆச்சு, டைம் 11 ஆச்சு. 11:30 நம்ம மேக்கப் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு, எல்லாம் நெக்ஸ்ட் டேயோட பில்லு போய் சேர்த்து போட்டுருவாங்க. ஸோ நம்ம கிளம்பி வச்சு முழுசாக கிளம்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம இருந்தோம் லாஸ்ட் 10 டேஸாக. இதான் ரிசர்வ் ஃபோர்ஸ். இப்போ இந்த நாவலும் எடுத்துகிட்டு போகணும், எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோன்னு தெரியல, கொஞ்சம் வரியாக தான் இருக்குது. ஓகே பண்ணி தான் ஆகணும், டைம் வச்சு போகலாம். ஆக்சுவலாக அவ்வளோதான், எம்ஆர்டி இன்னொரு 100 மீட்டர்ஸில் இருக்குது. ஆனால் முடியலங்க, நான் ரொம்ப தூரம்லாம் வரல, இதை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். மாரியம்மன் கோயில் தெரியுங்களா உங்களுக்கு, நம்ம ஸ்ட்ரீட் தான். ஸோ இதுக்கே பயங்கர மூச்சு வாங்குது, எப்படி போக போகிறோன்னு தெரியல. லைக் மணி இருக்குது, மணி டசன்ட் மேட்ரு, பட் நம்ம இது அந்த ரேட்டுக்கு பண்ணணுமாங்கிறத தாண்டி இந்த இடத்துல 1200 ஓகே தான். பட் நம்ம அது பேக் பேக்கிங்னு சொன்னதுக்கப்புறம் அது கம்மி ப்ரைஸில் முடிக்கணும், அது நேர்மையாக இருக்கணும்ல. சொல்லிவிட்டு நான் அடுத்த கட்ட நான் செங்கி ஏர்போர்ட்லேருந்து கூட ஆரம்பிக்கலாம், ஆனால் பண்ணலை. நான் பேசிகிட்டே பண்ண முடியல. நான் எம்ஆர்டி ஏறிட்டு எம்ஆர்டி ஸ்டேஷன் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஐயா ஆக்சுவலாக பயங்கர ஸ்வெட் ஆகிடுச்சு. அண்ட் அங்கே இருக்கிற போலீஸ் பண்ணால் நம்ம ஹெல்ப் பண்ணாங்க. லைக் நம்ம தப்பான ரூட்டில் வந்துட்டோம், அந்த மீன்ஸ் நம்ம வந்து ஆக்சுவலாக லிஃப்ட் எடுக்கணும், நம்ம வந்த ரூட்டில் லிஃப்ட் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, சைட் டோர் ஓப்பன் பண்ணி நமக்காக விட்டாங்க. சிங்கப்பூரியன்ஸ் மட்டும் இல்லை, சிங்கப்பூர் போலீஸ் ரொம்ப கைண்டாக இருக்காங்க. இது வரைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் ஹெல்ப் அண்ட் இவங்களும் ஒரு பேக் அவங்களுக்கு கிட்ட வந்து வச்சுருக்கேன். இதுதான் லைக் சிங்கப்பூர். கொஞ்சம் ஸ்வெட்டாக மூச்சு வாங்குது, அதனால தான் சிங்கிள் ஹேண்ட்லேயே இருக்கனால வந்து கேரி பண்ண முடியல, இல்லைன்னா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம 4 பேக்கையும். இங்கேருந்து நமக்கு நியர்லி ஒரு 12 ஸ்டாப் பக்கம் இருக்குது. இந்த 12 ஸ்டாப் தான் நம்ம எக்ஸ்போலேருந்து அடுத்தது நம்ம சங்கிக்கு போகணும். இதில் என்ன ஒரு கூத்துனா, சங்கி ஏர்போர்ட்லேருந்து நம்ம டெர்மினல் 1 டெர்னாச்சர் போகணும்ல, அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் நடந்து போகணும். அதுதான் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, கைண்ட் ஆஃப் ஒரீடாக இருக்கும். ஐ திங்க் அந்த ட்ராலி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் ஆல்மோஸ்ட் ஓகே. கார்டில் இன்னும் ஒரு $5 இருக்குது. கார்டு இங்கே வச்சுருந்தாங்க. இதுதான் நம்ம கொடுத்த கார்டு. இது திருப்பி கொடுக்கலாமா லாபம் வச்சுக்கலாமா அப்படின்னு தெரியல. இது ஆனால் $300 திருப்பி கொடுத்துட்டே போயிடலாம். $300 ஏன்டா கொஞ்சம் பெரிய அமௌண்ட்லாம் சொல்லுவாங்க. கொடுத்துட்டு கார்டு திருப்பி அமௌண்ட் ஆகிட்டு போகலாம். ஐயோ ஏன்னா ஒரு பேக் விட்டு வந்துட்டியா அப்படி நினைக்காதீங்க. ஒரு பேக் நிறையா பேக் தூக்குறது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இப்படி பிரித்து 3 பேக்காகவே போட்டேன். 3 பேக்காகவே பிரித்து போட்டு விட்டேன். சரி வெயிட் வந்தால் பசிக்கலாம் அப்படின்னு. உங்கள்கிட்ட மணி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய ரெக்கமெண்டேஷன் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இந்த எம்ஆர்டி இந்த எக்ஸ்போ எம்ஆர்டிலேருந்து இந்த எம்ஆர்டி அதே எம்ஆர்டிக்கெலாம் அடுத்த லேன் மாறுறதுக்கு மட்டுமே நான் இந்த லக்கேஜ் இருக்கிறதுனால 5 லிஃப்ட் எடுத்தேன். இப்படியா இருந்தாலும் நடந்துருக்கணும் அந்த இடத்துக்கு. பட் 5 லிஃப்ட் எடுத்து ஈவன் தான் பாருங்கள், எக்ஸ்கலேட்டர் இவ்வளோ இருந்துமே லிஃப்ட் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா எல்லாத்துக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கணும், யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. ஒவ்வொரு ஈவன் தான் யாராக இருந்தாலும் ஹேண்டிகேப்பாக இருந்தாலும் அவங்களும் நமக்கு டேக்ஸ் பே பண்ணுறாங்க அங்கே. ஸோ அவங்களுக்கு தனியாக நம்ம பண்ணணும், அவங்களுக்கும் பண்ணணும் அப்படிங்கிறதுல
கண்ணாவும் கருத்தாகவும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர் கவர்மெண்ட்டும் இதில் ஒரு பெரிய ஆட்ஸ் வந்தாங்க. பிகாஸ் நான் இது செக் பண்ணி எக்ஸாக்ட் பண்ணவே இல்லை. நான் இத்தனை மேபி ஒரு 2 இருக்கும் லிஃப்ட் அப்படி நான் நினச்சேன். பட் இங்கே 5வது லிஃப்ட் தாங்க இங்கே வந்து உட்காரனே. சாமி நினச்சி பாருங்கள், இத்தனையும் நான் நேரத்துக்கு நான் ஸ்டேர் கேஸில் ஏறிந்தேன்னா முடிஞ்சிருப்பேன் நான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சைனா ஐ மீன் சிங்கப்பூரோட எம்ஆர்டி தான் டாப் கிளாஸுங்க நான் பார்த்த வரைக்கும். சென்னையில் இருக்கிறதும் நான் ஒரு ட்வைஸ் தான் போயிருக்கேன். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்போசர் அங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிடையவே கிடையாது. இங்கே பாருங்கள், யாருமே போகல, பெருசாக யாருமே இப்போ செங்கி ஏர்போர்ட் போகல. இங்கே ஒரு செங்கி ஏர்போர்ட் மட்டும்தான் போவோம். இன்னொரு 2 மினிட்ஸோ 4 மினிட்ஸோ பார்த்தேன். நம்ம இன்னொரு 3 மினிட்ஸ் இருக்குது, வந்துடும். பெருசாக யாருமே வரல, இப்போ தான் வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. யாரும் போகல, எல்லாருமே டாக்ஸி எடுத்துடுறாங்க. ஏன்னா டாக்ஸி இப்போ நான் சைனா டவுன்லேருந்து 20 கிலோமீட்டரா, மற்ற 16-18 கிலோமீட்ரு $22 $24 காட்டுச்சு. நான் உள்ளே போய் பார்த்தேன், அது இன்க்ளூடிங் டேக்ஸ் சேர்த்து $26 வந்துடுது. அப்போ $25 $26 உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு 1500 கொடுக்க முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக அதிலே வரலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ நான் பேக் பேக்கிங் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் வந்தலாம்னா எக்ஸிட் ஆகலை. நான் எவ்வளோ பேலன்ஸ் எடுத்தாங்கன்ற நான் போகிறேன். மிஞ்சி போனால் ஒரு $2.5 எடுப்பாங்க, அது மேலே எடுக்க மாட்டாங்க. அண்ட் நம்ம கார்டு வேறு மாற்றணும். ஸோ இங்கேருந்து நம்ம கார்டை கொடுத்துட்டு நம்ம பேலன்ஸ் $5 வாங்கிக்கலாம். சரி, ஓகேங்க, நான் ஏர்போர்ட் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, இந்த ரீஃபண்ட் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். அந்த கார்டு காமிச்சதில்ல போன வழியில். ஸோ இங்கேருந்து ஒரு செக்யூரிட்டி அவங்களே ஹெல்ப் பண்ணி நான் கார்டு இருக்கிறது எடுத்துக்கோங்க, இல்லை நான் ரீசார்ஜ் பண்ணுறேன். ஸோ நானே ரீஃபண்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், யூ guys are so kind. Yeah, thank you, I will do it. Yes, thank you. ரீஃபண்டட் அமௌண்ட் எவ்வளோனா லைக் அரௌண்ட் $3. நம்ம காலையில் $3 தான் இருந்திருக்கு, அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. $3.40 அப்படியே கொடுத்துட்டாங்க. எஸ், இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக இது ப்ரெஸ் பண்ணால் தான் மூவ் ஆகும். சப்போஸ் நீங்கள் நிறுத்தணுன்னா இது நிறுத்தின்னு நின்றுடும். ஸோ ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆனாமல் நல்லா ஈஸியாக தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இதை பற்றி எங்கேயுமே வீடியோ இருக்குது, பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, நம்மளுக்கு இங்கே இருக்குது, போவோமா? ஓகே, நம்ம இப்போது செங்கி ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். ஏர்லி செக்இன் வந்து ஸ்போர்ட்டில் பண்ணலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, என்னோடய நேம் வந்து டிஃபர் ஆகுது பாஸ்போர்ட்டுக்கும் நான் புக் பண்ண டிக்கெட்டுக்கும். லைக் குமார் வினோத்னு வருது அப்படின்னு. ஸோ அதனால் என்னால் ஆன்லைன் செக்இன் பண்ண முடியல. ஸோ அப்படி பண்ணியிருந்தோம்னா நம்ம வெயிட் போட்டு போயிட்டு உள்ளே உட்காந்துருக்கலாம். பட் அது இல்லாதனால இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. எப்படியும் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 hours இருக்குது. ஐ மீன் 4 to 4 ஒரு 4 மணி நேரம் மேலே இருக்குது. ஏன்னா குறைஞ்சது 8 மணி தான். 10:30க்குன்னா ஒரு 8 மணி, ஒரு 3 மணி நேரம் முன்னாடி ஆரம்பித்தா கூட 7 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. 7 மணிக்கு இன்னும் மணி இப்போ தான் 5 மணி நேரம் இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் வரதை பார்த்து தூங்கிட்டு ஒரு 5 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு அப்படியே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு செக்இன் முடிச்சுட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம பாட்டு போக வேண்டியது. ஸோ மற்றது வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே நடந்ததுன்னா நான் கட்டுறேன். ஆனால் பயங்கர பேசுவோம். நான் சொன்ன மாதிரி தான் எல்லா இடத்துலையும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும். லைக் பேக்கிங் ஈஸியாக பண்ண முடியும். லைக் நீங்கள் ஈவன் தான் நல்ல ஒரு ரொம்ப காஸ்ட்லியான கண்ட்ரியில் கூட நீங்கள் போய் சுற்றி பார்க்கணும், அங்கே இருக்கிற விஷயத்தை பார்க்கணுன்னா உங்களால் முடியும். அதுக்கு கம்மி அமௌண்ட்டும் கரெக்டான டைமில் புக்கிங்கும் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் சில விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்போ நான் அங்கேருந்து எம்ஆர்டி கரெக்டாக நான் ஒரு சார்ஜஸ் என்ன நினைக்கிறேன். லைக் நான் சைனா டவுன்லேருந்து இங்கே நான் செங்கி ஏர்போர்ட் வந்து கடைசி ஏறினல அது வரைக்குமே லைக் $1.99 லைக் $2 $120 கூட கிடையாது. பட் $120 சொல்லலாம். பட் இங்கே இருக்கிறதுலே இதான் கம்மி. இப்போ நான் வந்து ஒரு 25 கிலோமீட்டர் அங்கே இருந்தீங்க 18-25 சரி தெரியல கீழே போடுறேன். இதை நான் கேபில் எடுத்ததுன்னா $24 $26 கிட்டத்தட்ட அதான் சொன்னேன் 1800 அந்த ரேஞ்ச் வந்துடும். ஸோ 1800 கொடுக்குற இடத்துல $120 கொடுத்துட்டு போகலாமே. போர்டிங் வாங்கியாச்சு. அண்டு விண்டோ சீட்டும் கீட்டே வாங்கியிருக்கோம்.
கண்டிப்பாக அது முடிச்சு தான் D47 தான் நம்ம கேட் இங்கே இருக்குது. ஸோ முடிச்சோன்னா அவ்வளோதான் போர்டிங் ஃப்ளைட்லேயே போர்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நம்ம ஃப்ளைட்டும் கூட. அண்ட் அவ்வளோதாங்க, பாய் சிங்கப்பூர் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். 10 நாள் செம்ம ஜாலியாக இருந்தது. லைக் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தது. நிறைய பேரை மீட் பண்ணோம். ஹாஸ்டலில் நிறைய பேரை மீட் பண்ணோம். லைக் கைண்ட் ஆஃப் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் திரும்ப மேட்ரிக்ஸ் லைஃபுக்கு போகிறாங்க. வேலை அதை முடித்தா அடுத்து, அதை முடித்தா அடுத்து நினச்ச ஒரு மாதிரியா இருக்குது. அங்கேயும் ஒரு ஸ்கூட்டர் தான் இருக்குது, இங்கேயும் ஸ்கூட்டர் தான் இருக்குது. நம்ம கரெக்டாக தான் இருந்தோம். ஓகே, அவ்வளோதாங்க. ஸ்கூட்டில் ஏறி இந்த விண்டோ சீட் தான் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அதை பற்றி எல்லாமே. ஓகே, ஒரு ஏறிட்டு உட்காந்துருக்கேன். ஆமாம், அந்த ஃப்ளைட்டோட இந்த ஃப்ளைட்டோட இந்த இடம் சீட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இந்த தடவை நம்ம எங்கள் பக்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம போன தடவை ப்ரொப்பலரே பார்த்து வந்துடும். ப்ரொப்பலர் பார்க்க வாய்ப்பு இல்லை. வெறும் விங்ஸோட அந்த ஃபைனல் டைலண்ட் மட்டும் ஓரத்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த தடவை நம்ம விண்டோ சீட்டு தான். நிறைய இது விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நைட் ட்ராவல். ஸோ பெருசாக நம்மளால் எதுவும் பார்க்க முடியாது. ஸோ ஓகே, அவங்கள வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுறேன். இல்லைன்னா திருச்சியில் இறங்கிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். 10 நாள் ட்ரிப்பு முடியுது. ஸோ சொல்லி லெக் ரூம் செம்மையாக இருக்குது. நம்ம வந்த ஃப்ளைட்டோட லெக் ரூம் செம்மையாக இருக்குது. ஏன் நம்ம இப்போ இடம் இல்லை, கண்டிப்பாக பார்த்து லெக் ரூம் செம்மையாக இருக்குது. பொசிஷனே நல்லா இருக்குது. வந்ததோட இது நல்லா இருக்குது. நம்மளை எடுப்போம் மாதிரி எடுக்கும். வந்தாச்சு. சிங்கப்பூர் டைம் படி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் டைம் வந்து 3:30. இன்னும் 2 மணி நேரம் கழிச்சா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஃப்ளைட் லேட்டு தாங்க. மணி 1, 12 மணிக்கு 12:30க்கு ஃப்ளைட்டு ஒரு 30 நிமிஷம் லேட்டாக வருது. லேட்டாக போகிறோம், ஆல்மோஸ்ட் லேட் ஆகிட்டு. அவ்வளோதாங்க, நம்ம சேலம் கந்தமடி போய் பாஸ் ஆர்டிஓட்ட வந்தாச்சு. இங்கேருந்து ஃப்ரெண்டு வராரு. இங்கேருந்து பஸ் இருக்குது. பட் அர்ஜென்ட்டாக கோப்ரோ நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணி அவனை ஃப்ரெண்டுக்கு. அவனுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது. ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்காரு ஓடிஜி. நான் வேணால் ஒரு லிங்க்கு தரேன், கீழே செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டாகிராமில். நல்லாயிருக்கும். ஒர்க் ஃபார் த மணியாக சூப்பராக எடுத்து கொடுப்பாரு. அவரு தான் இது, அவர் தான் நமக்கு கோப்ரோ ஸ்பான்சர் பண்ணுவார். அண்ட் அவருக்கு இன்றைக்கி வந்து பிரதீப் குமாரோட கான்சர்ட் இருக்குது. அவரோட ஷோ அன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அவர் தான் அதை கேமரா அந்த போர்ஷனோட கவர் பண்ணுறது நம்ம ஓடிஜி டீம் தான். ஸோ அவங்க லிங்க் நான் கீழே தரேன். நல்லாவே பண்ணுவாங்க, ரேட்டும் நீட்டாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டுருக்காரு. அவர் கூட ஏறி நம்ம ஊருக்கு போக வேண்டியதான். நம்ம திருச்சியிலேருந்து இங்கே வந்ததுக்கான செலவு 100 ரூபா. ப்ரைவேட் பஸ்ஸில் தான் வந்தோம். சரிங்க, நான் வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். டோட்டலாக எவ்வளோ ஆச்சுங்கிறது கீழே அப்படியே வந்துகிட்டே இருக்கேன். கீழே இந்த இடத்துல போடுறேன். ஓகேங்க.
பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் வினோத். சிங்கப்பூர் போனது 2023 மார்ச். இன்றைக்கி 2024 ஏப்ரலே வந்துருச்சு. இப்போ தான் எடிட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறப்ப எப்போ போஸ்ட் பண்ணணும்னு தெரியல. ஸோ இந்த 1 வருஷம் கேப்பில் நான் பெருசாக எங்கேயும் ட்ராவல் பண்ணல. அண்ட் ஒரு சில விஷயம் விட்டு போச்சு இந்த வீடியோஸில், நான் கவர் பண்ண முடியல ரேட்டில். பார்த்திங்கன்னா ஒரு 4 இடத்துல நம்ம பரோட்டா சாப்பிட்டோம் 4 நைட்டு. ஸோ அதெல்லாம் கவர் ஆகலை. ஸோ அந்த கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா $2. ஸோ $8 பரோட்டா சாப்பிட்ருக்கோம். அண்ட் அதோடு இல்லாமல் நம்ம கடைசி நாள் வந்து இது சாப்பிட்டோம், ஷவர்மா ஒன்று சாப்பிட்டோம், டர்க்கி ஷவர்மா. அது கிட்டத்தட்ட $6 ஒன்று. சரி, டர்க்கி ஷவர்மா சாப்பிட்டு பார்க்கணும், எல்லாருமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ நான் கீழே போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃபுட் எப்படி இருந்தது அப்படின்னா, எனக்கு இன்னும் அந்த நல்லா ஞாபகம் இருக்குது. அதில் எந்த மசாலாவும் இல்லை. நம்ம ஊர் ஷவர்மா எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை, எந்த மசாலாவும் இல்லை. வெறும் மஸ்டர்ட் மட்டும் இருந்தது, மஸ்டர்ட் சாஸு, அப்புறம் நார்மல் டொமேட்டோ சாஸ் மட்டும் இருந்தது. அப்புறம் லீவ்ஸ் இருந்தது, சில லீவ்ஸ் லைக் கொஞ்சம் கேரட், அப்புறம் இது இருந்தது, கேபேஜ் இருந்தது, கேபேஜோட லீவ்ஸ் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது, ரொம்ப செட்டிலாக இருந்துச்சு. மசாலா பெருசாக இல்லை. இன்னொன்று ஆட் பண்ணாமல் விட்டுட்டோம், வீடியோலேயே வந்திருக்கும். அந்த ட்ரிங்க்ஸ், அதாவது ஒரு கூல்ட்ரிங்க் வாங்கியிருப்போம் $2 அந்த வெண்டிங் மிஷினில், அதை நான் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். எம்ஆர்டி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக $40 ஆச்சு. $40னால் நம்ம ஊர் காசுக்கு 2400 ரூபா. அதில் அதாவது $3.40 வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ $3 போட்டால் கூட கிட்டத்தட்ட $37 நம்ம வெறும் ட்ராவலுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கோம் த்ரூஅவுட் இந்த 10 நாளைக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் வருதுன்றதை நான் இந்த இடத்துல போடுறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த இடத்துல நான் கண்டிப்பாக பேக்வர்க்கர் குமாரும் நம்ம இடோக்கா டைல்ஸுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க தான் நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அவங்க சேனல் 2 பேர் லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அப்படின்னு நம்புகிறேன்.